தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பயத்தை பிஜேபிக்கு இந்தியா அணி உருவாக்கி இருக்குதுன்றதா சொல்ல முடியும். ஆரம்பத்தில் 400 இடங்களை ஜெயிப்போம்னு சொன்ன அதே பிஜேபி இன்னைக்கு நாங்க ஜெயிப்போம்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில் நாங்க ஒரு தனி பெரும்பான்மை அமைப்போம்னு சொன்ன அதே பிஜேபி இன்னைக்கு எங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசின மோடி அரசியலமைப்பு சட்டத்தை எங்களை தவிர வேற யாராலையும் பாதுகாக்க முடியாதுன்னு சொல்றாரு. 7 கட்டமா நடத்தி எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போக முடியும், அதன் மூலமாக வெற்றி பெற முடியும் நினைச்ச மோடி இன்றைக்கு பயந்து நடுங்குகிறார். அந்த நடுக்கம் தன்னுடைய வெறுப்பு பேச்சில் தெரியுது. ஏன் நீ கட்டின ராமர் கோயில சொல்லி மட்டும் ஓட்டு கேட்கலாம்ல? ஏன் அதை சொல்லாம நான் அடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிப்பான்னு சொல்றது உன் பயம் தெரியுது. முதல்ல நிர்மலா சீதாராமனுடைய இணையர் கேட்கிற கேள்விக்கு பாஜகவினுடைய யாராவது ஒரு தலைவர் பதில் சொல்லுங்க. யாரு? இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய இணையர் கேட்கிற கேள்விக்கு பாஜகவில் இருக்க யாராவது ஒரு தலைவர் பதில் சொல்லுங்க. அப்புறம் ராகுல் காந்தி விவாதத்துக்கு கூப்பிடலான்றதை நாங்க சொல்றோம். ஏன்னா அவர் கேள்விக்கே பதில் சொல்ல முடியல. நீ கொண்டு வந்த ஜிஎஸ்டில ஓட்ட இருக்கு, பதில் சொல்ல முடியல. விவசாயி இந்த காலகட்டத்தில் போராட்டம் நடத்தினான், பதில் சொல்ல முடியல. நடிகைகளுக்கும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கும் சிகப்பு கம்பளம் விரிக்கிறது தான் பாஜகவினுடைய வேலையே தவிர இந்திய மக்களுக்கு அவர்கள் செய்தது என்று சொல்ல எதுவுமே கிடையாதுன்றதான் நாங்கள் சொல்றோம். தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய பி டீமாக செயல்படுவதனால் நரேந்திர மோடி டாக்டர் பட்டம் வாங்கினாருன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. அவன் நடத்துற கம்பெனியில் அவன் தானே ஓனரா இருக்க முடியும். தேர்தல் ஆணையமே பிஜேபி நடத்துறது போல இருந்தா அவர் எம்ஏ சர்டிஃபிகேட்னா டாக்டரேட் சர்டிஃபிகேட் கூட காட்டுவார். முதல்ல டிவி தவறு, இன்னைக்கு எம்ஏ, நாளைக்கு ஒரு கம்பெனி நிறுவனர்னு என்ன வேணாலும் உருட்ட முடியும். வெறும் உருட்டில் வாழ்றதுனால பிஜேபி இருட்டுக்கு போவது நிச்சயம் என்பதை இதன் மூலமா சொல்றோம். இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு முதுகெலும்பில்லாத விலங்கை போன்று இன்றைக்கு இந்தியாவில் திரிந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா ஒரு இடத்துல 16 வயசு ஒரு மாணவன் 8 முறை வீடியோ காலில் வந்து வாக்களிச்சதை பதிவு பண்ண முடியுது. இன்னொரு பக்கம் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தூக்கி போட்டு ஒருத்தன் உடைக்க முடியுது. இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய எம்எல்ஏ, பாஜகவினுடைய சிட்டிங் எம்பி வாக்குப்பதிவு நிலையத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற அதிகாரியை கையை நீட்டி கன்னத்தில் அறைய முடியுது. அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் முதுகெலும்பில்லாத ஒரு பூச்சியை போன்று மாறிவிட்டது. எனவே இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேவை ஒரு முதுகெலும்பு. எனவே நாங்கள் முதுகெலும்பெல்லாம் அனுப்புகிற வேலையை போஸ்டர் மூலமா பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்களும் செய்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கையாளாகத்தனம் தான் இந்தியாவில் இந்த மாதிரி தேர்தல் நடக்குது. அதாவது தொடர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீன போர் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலினுடைய அராஜகத்தை கண்டித்து அமெரிக்க மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஜார்ஜியாவிலிருந்து காசாவுக்கு ஆதரவு, ஹெப்ரானுக்கு ஆதரவு உள்ளிட்ட மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து அமெரிக்க மாணவர்களினுடைய போராட்டம். அதற்கு ஆதரவாக கடந்த வாரம் இந்திய மாணவர் சங்கம் சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடுகிற போராட்டத்தை நடத்தினாங்க. ஏன்னு சொன்னால் அமெரிக்காவில் நடக்கிற மாணவர்களின் போராட்டத்தை அமெரிக்க அரசாங்கம் முற்றிலுமாக முடக்குகிற வேலையை அமெரிக்காவில் முன்னெடுத்ததுனால அமெரிக்க தூதரகத்தை கண்டித்து இந்திய மாணவர் சங்கம் சென்னையில் தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்தது. அமெரிக்க தூதரகத்துக்கு என்றைக்கு ஒரு ஆபத்து அப்படின்னாலும் இந்தியாவினுடைய அரசோ தமிழகத்தினுடைய காவல்துறையோ இரும்பு தூண் போல வந்து முன்னாடி நிற்கும். அப்படி நின்று அந்த மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்குகிற வேலையை செய்தார்கள். அதுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்குது. அது அமெரிக்க ஆதரவு நிலைப்பாடு. அதுக்கும் இதுக்கும் பல வித்தியாசம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு ரெட் ஹேண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிகப்பு கைகளாக பிடிபட்டப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு ஸ்பெயின் வழியாக சென்ற டென்மார்க்கை சேர்ந்த ஒரு கப்பல், அந்த கப்பலில் கிட்டத்தட்ட 27 டன் அதாவது 27 டன் மதிப்புள்ள ஆயுதங்களும் வெடிமருந்து பொருட்களும் சித்தார்த்தா லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியாவை சார்ந்த மும்பையை தலைநகராக கொண்ட ஒரு நிறுவனம் ஏற்றுமதி செய்து அது ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி ஸ்பெயினுடைய துறைமுகத்தில் நிறுத்துவதற்கு அனுமதி கேட்கும்போது சிகப்பு கைகளால் பிடிபடப்பட்டிருக்கிறது. இதனால்
சென்னையிலிருந்து புறப்பட்ட அந்த கப்பல் இந்திய அரசாங்கத்திற்கு எந்த தொடர்பும் இல்லாமல் போயிருக்க முடியாது. எனவே ஒரு பக்கம் இஸ்ரேல் எதிர்ப்பு நிலைப்பாட்டை நாங்கள் கடைபிடிப்பதாக சொல்லுகிற இந்திய அரசாங்கம் மறைமுகமாக ஆயுத வியாபாரத்தை தனியார் நிறுவனங்களின் மூலம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த போக்கை கண்டித்து எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கி சைதாப்பேட்டையில் நாங்கள் நடத்தினோம். கட்டாயம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எங்கள் மீது வழக்கு போடுவாங்க. போரை நிறுத்த வேண்டும், அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களின் மீது எத்தனை ஆயிரம் வழக்குகள் வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளோம். இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு முதுகெலும்பில்லாத விலங்கை போன்று இன்றைக்கு இந்தியாவில் திரிந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா ஒரு இடத்துல 16 வயசு ஒரு மாணவன் 8 முறை வீடியோ காலில் வாக்களித்ததை பதிவு பண்ண முடியுது. இன்னொரு பக்கம் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தூக்கி போட்டு ஒருத்தன் உடைக்க முடியுது. இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய எம்எல்ஏ, பாஜகவினுடைய சிட்டிங் எம்பி வாக்குப்பதிவு நிலையத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற அதிகாரியை கையை நீட்டி கன்னத்தில் அறைய முடியுது. அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் முதுகெலும்பில்லாத ஒரு பூச்சியை போன்று மாறிவிட்டது. எனவே இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேவை ஒரு முதுகெலும்பு. எனவே நாங்கள் முதுகெலும்பெல்லாம் அனுப்புகிற வேலையை போஸ்டர் மூலயமா பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் செய்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கையாளாகத்தனம் தான் இந்தியாவில் இந்த மாதிரி தேர்தல் நடக்குது. எப்படி ஒரு நேர்மையான தேர்தலாக இருக்க முடியும்? அதுதான் நாங்களும் சொல்கிறோம். நேர்மையற்ற தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு கண்ணில் வெண்ணையையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்கிற வேலை. ஏன்னு சொன்னால் நரேந்திர மோடி வெறுப்பு பேச்சு பேசுவார், தேர்தல் ஆணையம் குரங்கு போல காதையும் கண்ணையும் வாயும் மூடிக்கும். இதே இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் வேற யாரோ பேசிட்டா உடனே அவர்கள் மீது சட்டம் பாயும், சிறைச்சாலைக்கு அனுப்புவாங்க. இதைத்தான் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய பி பிரிவு போல செயல்படுது. அதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் தோல் உரித்து காட்டுறோம். ஒரு நேர்மையான தேர்தலை இந்திய அரசாங்கம் நடத்தணும். இப்படி நடக்கும்போதே பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கே தவிர பிஜேபி வெல்வதற்கான எந்த சாத்தியக்கூறும் இந்தியாவில் இல்லைன்றது. தன்னுடைய சொந்த கூட்டாளிகளான அதானியையும் அம்பானியையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிற வேலையை பிஜேபி செய்ய துவங்கிருச்சு. ஏன் செய்யுதுன்னு சொன்னால், தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பயத்தை பிஜேபிக்கு இந்தியா அணி உருவாக்கி இருக்குதுன்றதான் சொல்ல முடியும். ஆரம்பத்தில் 400 இடங்களை ஜெயிப்போன்னு சொன்ன அதே பிஜேபி இன்றைக்கி நாங்கள் ஜெயிப்போன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு தனி பெரும்பான்மை அமைப்போன்னு சொன்ன அதே பிஜேபி இன்றைக்கி எங்கள் கூட்டணியெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசின மோடி அரசியலமைப்பு சட்டத்தை எங்களை தவிர வேறு யாராலையும் பாதுகாக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. 7 கட்டமாக நடத்தி எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போக முடியும், அதன் மூலமாக வெற்றி பெற முடியும்னு நினச்ச மோடி இன்றைக்கு பயந்து நடுங்குகிறார். அந்த நடுக்கம் தன்னுடைய வெறுப்பு பேச்சில் தெரியுது. ஏன் நீ கட்டின ராமர் கோயிலில் சொல்லி மட்டும் ஓட்டு கேட்கலாம்ல? ஏன் அதை சொல்லாமல் நான் அடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்டோசர் வச்சு இடிப்பான்னு சொல்கிறது உன் பயம் தெரியுது. உன் பயம் தெரியறதுனால நாங்கள் சொல்கிறோம், தென்னிந்தியாவிலிருந்து சொல்கிறோம், உனக்கு இந்த முறை அடி காலில் இருந்தும் தலையில் இருந்தும் கையில் இருந்தும் இதயத்திலும் விடும் என்பதை இந்த தேர்தல் நிரூபித்து காட்டும்னு சொல்கிறோம். அவங்களால கோயில் கட்டுகிறதை சொல்லி தான் ஓட்டு கேட்க முடியும். 10 ஆண்டுகளில் ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த துண்டை இப்படி விரிச்சா அதில் இவ்வளோ பெரிய ஓட்டை மட்டும்தான் மிச்சமே தவிர துண்டு அதில் மிச்சமாக இருக்காது. எதையுமே செய்யாமல் எதை சொல்லி ஓட்டு கேட்க முடியும்? அதனால் கோயில் கட்டுவோன்னு சொல்லி தான் அவங்களால ஓட்டு கேட்க முடியும். வேறு எதையும் சொல்லி ஓட்டு கேட்பவர்களுக்கு அவர்களுக்கு தெம்பும் கிடையாது, திராணியும் கிடையாது, தைரியமும் கிடையாது. மக்கள் பிரச்சனை பொதுவெளியில் விவாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மோடி சவால் விட்டார் ராகுல் காந்தி. ஆனால் இதுவரையும் அவர் முதல்ல நிர்மலா சீதாராமனுடைய இணையர் கேட்குற கேள்விக்கு பாஜகவினுடைய யாராவது ஒரு தலைவர் பதில் சொல்லுங்கள். யார்? இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய இணையர் கேட்குற கேள்விக்கு
பாஜகவில் இருக்க யாராவது ஒரு தலைவர் பதில் சொல்லுங்கள், அப்புறம் ராகுல் காந்தியை விவாதத்துக்கு கூப்பிடலான்றதை நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அவர் கேள்விக்கே பதில் சொல்ல முடியல. நீ கொண்டு வந்த ஜிஎஸ்டியில் ஓட்டம் இருக்குது, பதில் சொல்ல முடியல. விவசாயி இந்த காலகட்டத்தில் போராட்டம் நடத்தினான், பதில் சொல்ல முடியல. நடிகைகளுக்கும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கும் சிகப்பு கம்பளம் விரிக்கிறது தான் பாஜகவினுடைய வேலையே தவிர இந்திய மக்களுக்கு அவர்கள் செய்தது என்று சொல்ல எதுவுமே கிடையாதுன்றது தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை, அதான் நான் சொன்னேன். தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய பி டீமாக செயல்படுவதனால் நரேந்திர மோடி டாக்டர் பட்டம் வாங்கினாருன்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. அவன் நடத்துகிற கம்பெனியில் அவன் தானே ஓனராக இருக்க முடியும். தேர்தல் ஆணையமே பிஜேபி நடத்துறது போல இருந்தால் அவர் எம்ஏ சர்டிஃபிகேட்னா டாக்டரேட் சர்டிஃபிகேட் கூட காட்டுவார். முதல்ல டிவி தவிர இன்றைக்கி எம்ஏ, நாளைக்கு ஒரு கம்பெனி நிறுவனர்னு என்ன வேணாலும் உருட்ட முடியும். வெறும் உருட்டில் வாழ்கிறதுனால பிஜேபி இருட்டுக்கு போவது நிச்சயம் என்பதை இதன் மூலமாக சொல்கிறோம். அதை தாண்டி வேறு எதையும் பிஜேபி பேசலை. சிறுபான்மையினரை தாண்டி வேறு எந்த வார்த்தையையும் பாஜக செய்யவில்லை. வெறுப்பு பிரச்சாரத்தை தாண்டி வேறு எந்த பிரச்சாரத்தையும் இந்த 7 கட்ட தேர்தல்களில் பாஜக முன்னெடுக்கலைன்றது தான் நம்ம அழுத்தமாக சொல்ல முடியும். ஏன்னா ஊடகங்கள் வெளிப்படையாக காட்டுது, வெளிச்சம் போட்டு காட்டுது. மோடி தான் பேசுகிறாரு. என்னன்னு பேசுகிறாரு? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு போயின்னு பேசுனது மோடி தான். எல்லா ஊடகமும் வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இப்போ எங்கள் அப்பம் புதருக்குள்ளே இல்லைன்னு சொல்லவே முடியாது.